வெல்கம் எவ்ரி ஒன். சப்போஸ் நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஒரு ரேஷியோ இருக்கு, அதை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு உங்களால டிசைட் பண்ண முடியும். வெல், அந்த ரேஷியோவை கவர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்டான பவர்ஃபுல்லான கான்செப்ட்ஸ் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு we will go to that ratio. So let's learn. ஸோ அந்த ரேஷியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன சில இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸை பார்த்துட்டு we will go to the ratio. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல கோல்டுக்கும் நிஃப்டிக்கும் உள்ள ரிட்டர்ன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நான் சைடில் கிராஃப் அட்டாச் பண்ணுறேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2008 இருந்து 2013 வரைக்கும் கோல்டு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதாவது நீங்கள் அந்த ஒரு ப்ளூ லைனை நோட் பண்ணீங்கன்னா அது மேலே இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணியிருப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை விட. ஃபர்ஸ்ட் டைம் லைன். செகண்ட், 2014 இருந்து 2019 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் கம்பேக் கொடுத்துருக்கும். அந்த ஆரஞ்சு லைனை நோட் பண்ணீங்கன்னா அது அப்வர்ட்ல இருந்திருக்கும் அந்த ப்ளூ லைனை விட. நீங்க அதை நோட் பண்ணி பார்க்கலாம். பட் அகைன் டியூரிங் கோவிட் 2020 அப்ப கோல்டு திருப்பியும் லீட் எடுத்துருச்சு. ஸ்டாக் மார்க்கெட் ஒன்ஸ் அகைன் கிராஷ்ட். நவ் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல you have to understand the relationship between gold and stock market. See, first of all, கோல்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் எப்பயுமே ஒரே லைன்லேயே போகாது. கோல்டு என்னது? ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். கோல்டு ஒரு சேஃப் ஹேவன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா குளோபல் அன்சர்டினிட்டி இல்லை எக்கனாமிக் அன்சர்டினிட்டி இருக்கும் பொழுது கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட் அந்த டைம்ல கீழே இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துடைய ரிலேஷன்ஷிப் எப்பயுமே கோல்டு அப்பா இருந்தா ஈக்விட்டினா ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைசி வர்ஸா தான் இருக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் வை 2008 அப்ப மார்க்கெட் கிராஷ் ஆகும் பொழுது கோல்டு அப்ல போச்சு. ஏன் 2008 அப்ப என்ன ஆச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும். தட் வாஸ் பிகெஸ்ட் கிராஷ், கரெக்டா? 2020 கோவிட், சேம் global uncertainty, economic uncertainty. Once again stock market crash, gold increase ஆச்சு. But 2014 post 2014 அப்ப எக்கனாமி once again நல்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிள் ஆயிட்டோடனே ஸ்டாக் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிராஃப் உடைய அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியுதா? ஏன் இந்த டைம்ல கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, ஏன் இந்த டைம்ல ஈக்விட்டி நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு? ஸோ தேர் இஸ் ஒன் ரிலேஷன்ஷிப், கரெக்டா? நான் வேணாலும் உங்களுக்கு சைட்ல இன்னொரு ஒரு டயக்ராம் அட்டாச் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா கிளியரா போட்டிருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி கோல்டும் சரி எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்பெல்லாம் கோல்டு மேல போகுதோ அப்பெல்லாம் ஈக்விட்டி கீழே வரும், எப்பெல்லாம் கோல்டு கீழே வருது அப்பெல்லாம் ஈக்விட்டி மேல போகும். இந்த கிராஃபை யூ கேன் ஈஸிலி அப்சர்வ். யூ ஆர் கெட்டிங் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் புரியுதா உங்களுக்கு கோல்டுக்கும் ஈக்விட்டிக்கும்? நம்ம ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம்? ஏன்னா உங்களுக்கு ஒரு ரேஷியோ சொல்லி தர போறேன். அந்த ரேஷியோ வச்சு whether this is the time to enter gold, right time to enter gold, or this is the right time to enter stock market and நீங்க டிசைட் பண்ண போறீங்க. For that you need to understand these important concepts. You getting what I'm trying to say? So இதே ஆர்டிக்கல் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்க நான் அப்சர்வ் பண்ணேன், அதையும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதாவது லாங் டேர்ம்ல நான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நான் ப்ராஃபிட்டபிளா இருப்பேனா இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட்டபிளா இருப்பேனா? So as per the article, கோல்டுடைய சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டுடைய சிஏஜிஆர் அவங்க அதுல போட்டிருந்தாங்க 14.24, வேரஸ் நிஃப்டி 12.16. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே சின்ஸ் 2006 இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஓகே, அப்ப லாங் டேர்ம்ல கோல்டு தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் இந்த கேஸ்ல இது ஒரு யூனிக்கான ஒரு கேஸ்ன்னு சொல்லலாம். வேரஸ் லாங் டேர்ம்ல ஹிஸ்டாரிக்கலி ஸ்டாக் மார்க்கெட் எல்லா அசட்ஸோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ லாங் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட் எல்லா அசட் கிளாஸையுமே பீட் பண்ணும். திஸ் இஸ் த அல்டிமேட் ட்ரூத். ஸோ இன் ஜென்ரல் சொல்லணும்னா லாங் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட் ஆல்வேஸ் வின்ஸ். இந்த கேஸ்ல எஸ், கோல்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. This is an exception. Stock market will always beat
or any other asset class in over long term. Okay, இப்போ நம்ம அந்த ரேஷியோவை பார்க்கலாம். அந்த ரேஷியோவை வச்சு எப்படி இப்போ கோல்ட்ல என்டர் ஆகிறது கரெக்டான டைமா இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகிறது கரெக்டான டைமா அப்படின்னு டிசைட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ரேஷியோ இருக்கணும். கரெக்டா? நவ the ratio name is Sensex to Gold Ratio. ஸோ கோல்டு உங்களுக்கு என்னன்னு தெரியும். சென்செக்ஸ்னா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அதுல சென்செக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ரைட்? ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்றது? சி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்செக்ஸ் உடைய வேல்யூ என்ன, கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். ஈஸியா சர்ச் பண்ணாவே கிடைச்சிடும். டிவைடட் பை கோல்டு உடைய விலை என்ன, அதாவது கோல்டு உடைய விலை கரண்டா 10 கிராம்ஸ். இந்த வீடியோ நீங்க எப்பனா பார்க்கலாம். அந்த டைம்ல சென்செக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு நோட் பண்ணுங்க. சிம்பிளா சென்செக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் கோல்டுடைய 10 கிராம்ஸ் உடைய வேல்யூ கரண்ட் அந்த டைம்ல. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கரண்டா இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல அதோடைய வேல்யூ என்னன்னா சென்செக்ஸ் உடைய வேல்யூ 81,118 டிவைடட் பை கோல்டுடைய 10 கிராம்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1,02,530 rupees. ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் 0.79. Now இந்த 0.79 என்ன இண்டிகேட் பண்ணுது? ரைட்? அது தெரிஞ்சாதானே உங்களால டிசைட் பண்ண முடியும். Now I will tell you, 1க்கு கீழே இருந்தா என்ன மீனிங், 1க்கு மேல இருந்தா என்ன மீனிங் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ரேஷியோ எதுக்கு? கோல்டு அண்டர் வேல்யூடா இருக்கா இல்ல ஸ்டாக் மார்க்கெட் அண்டர் வேல்யூடா இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ரேஷியோ தான் இது. ஓகே, யூ காட் தட் பாயிண்ட்? ஸோ ஹிஸ்டாரிக்கலா இந்த ரேஷியோ என்ன சொல்லுது? 1க்கு கீழே இருந்தா என்ன மீனிங், 1க்கு மேல இருந்தா என்ன மீனிங்? ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸா இந்த ரேஷியோ என்ன சொல்ல வருது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ நம்மளுக்கு வந்த ரேஷியோ என்னது? 0.79. Now let me tell you, அதாவது இந்த ரேஷியோ எப்போ லெஸ் தென் 1 இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 0.5ல இருந்து 0.6 இந்த ரேஞ்ச் லெஸ் தென் 1, ஓகே, அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டாரிக்கலா நான் சொல்றேன் CAGR of 31.1% பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே டைம்ல கோல்ட் 11.7% பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. which means இந்த ரேஷியோ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா, லைக் அரௌண்ட் 0.5ல இருந்து 0.6 இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெட்டரான ஐடியா than இன்வெஸ்டிங் இன் கோல்ட். ரைட்? நவ இதே ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா, லைக் 1.1, 1.2, 1க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் 4.3% பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. வேரஸ் கோல்ட் 11.7% பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படின்னா இந்த ரேஷியோ 1க்கு மேல இருந்தது 1.1, 1.2 அப்படி நீங்க கால்குலேட் பண்ணும்போது நோட் பண்ணீங்க அப்படின்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை விட. வேரஸ் இந்த ரேஷியோ 0.8ல இருந்து 0.9 இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா பேலன்ஸ்டான ரெண்டும் ஈக்குவலி சேமான ஒரு லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. சூசிங் போத் ஆர் சூசிங் எனி ஒன் ஆஃப் தம் வில் பி த ரைட் ஒன். ஓகேவா? ஸோ இப்போ கரண்டா அந்த ரேஷியோ எங்க இருக்கு? 0.79, க்ளோஸ் டு 0.8. ஸோ விச் மீன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யா, திஸ் இஸ் வாட் திஸ் ரேஷியோ சேஸ். சி, ஜென்ரலா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளான ஒரு திங் சொல்றேன். எப்பயுமே கோல்ட் ஒரு ப்ரொடெக்ஷனை தரும். ஓகேவா? வேரஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுடைய வெல்த் கிரியேஷன். ஆல்வேஸ் ஹேவ் திஸ் மைண்ட் செட். ஓகேவா? கோல்ட்ல இருந்து வெல்த் கிரியேட் பண்ணலாம் டெஃபினெட்லி, ஐ எம் நாட் சேயிங் ராங், பட் இஃப் யூ ஆர் யங், stock market is your tool for wealth creation, whereas gold is for protection. Okay, so with that, signing off from you.